எல்லாரும் முட்டைய அள்ளி அள்ளி சாப்பிடலாமா? அப்படிதான் கிடையாது. சில பேர் முட்டையோட மஞ்சக்கருவை கண்டிப்பா லிமிட் பண்ணணும், இல்லைன்னா தவிர்க்கணும். இப்போ அவங்க யார் யாருன்னு பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, சர்க்கரை நோய் இருக்கிறவர்கள், முட்டை மஞ்சக்கரு ஹார்ட் அட்டாக் ரிஸ்கை கொஞ்சம் அதிகப்படுத்துதுன்னு ரிசர்ச் சொல்லுது. அதே மாதிரி உங்களுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் எல்டிஎல் அதிகமாக இருந்துச்சுன்னா முட்டையை குறைச்சிக்கிறது நல்லது. இப்போ ரொம்ப எல்டிஎல் பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க ஒரு வாரத்துக்கு 2லிருந்து 3 முட்டை மஞ்சக்கருவோட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி சிலருக்கு கொலஸ்ட்ரால், நம்ம சாப்பிட்ற கொலஸ்ட்ரால் அதிகமாக அவங்க உடம்புல ஜெனட்டிக்காகவே அப்சார்வ் ஆகக்கூடும். அவங்க ஹைப்பர் ரெஸ்பாண்டர்ஸ்னு சொல்லுவோம். அவங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் சீக்கிரமாக அவங்க உடம்புல ஏறக்கூடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க முட்டையில் இருக்க மஞ்சக்கருவை குறைச்சி சாப்பிட்றது, இல்லை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி 60 வயதுக்கு மேலானவங்களும் டெய்லி ஒரு மஞ்சக்கருவை சாப்பிடாம 2லிருந்து 3 மஞ்சக்கரு ஒரு வாரத்துக்கு சாப்பிடலாம்.